ஹாய் கைஸ். நாம ஒரு ஆப்ஷன் பையர் அப்படின்னா, நம்ம ஒரு என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபியர் வரும் இல்லையா? அதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ நாம பேங்க் நிஃப்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுத்துருப்போம். ஓகே. இந்த லயன்ஸ் எல்லாம் நான் எப்படி மார்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு 50 வீடியோஸ்க்கு மேல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அதனால நான் டைரக்ட்டா ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போயிடுறேன். நான் இன்ட்ராடேல ட்ரேட் பண்றதுக்காக 3 மினிட்ஸ் சார்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே 30 மினிட்ஸ்ல மார்க் பண்ணிப்பேன். 3 மினிட்ஸ்ல சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இங்க பாருங்க. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இல்லையா? ஸோ மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா, நேத்தியோட 15 மினிட்ஸ் லோவுக்கு கீழ ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் இமிடியேட்டா மேல போகுது. மேல போன உடனே இந்த 9:21 இருக்குல்ல, அந்த கேண்டில் ஒரு செல்லிங் கேண்டிலா நமக்கு தெரியும். பட் 9:24 கேண்டில்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேண்டில் செல்லிங் கேண்டில் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஓகே. தென் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த ஹைய கட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு கன்ஃப்யூஸ் ஆகுது பேங்க் நிஃப்டி சார்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்க்கும் பொழுது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபின் நிஃப்டி சார்ட்ட பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லயுமே சொல்லியிருப்போம். பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்றோம்னா ஃபின் நிஃப்டி சார்ட் பார்க்கணும். ஃபின் நிஃப்டி ட்ரேட் பண்றோம்னா பேங்க் நிஃப்டி சார்ட்ட பார்க்கணும். எதுல நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ, நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் பொழுது, நம்ம அந்த என்ட்ரிய ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிரலாம். ஓகே. இப்போ நான் ஃபின் நிஃப்டி சார்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது ஃபின் நிஃப்டியோட 3 மினிட் சார்ட். இங்க பாருங்க. நம்ம பேங்க் நிஃப்டில பார்க்கும்பொழுது ஒரு கன்ஃப்யூஸ் தெரிஞ்சிருக்கும். ஆனா, ஃபின் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளியரா இருக்கு. மார்க்கெட் கீழ நேத்தியோட லாஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு கீழ ஓப்பன் ஆயிருக்கு. மேல மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துலயே நமக்கு பேங்க் நிஃப்டில ஒரு கன்ஃப்யூஷன் வந்திருக்கும். ஸோ அதனால நான் இமிடியேட்டா ஃபின் நிஃப்டி சார்ட்க்கு வந்துட்டேன். இங்க பாருங்க. இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில் 9:30 கேண்டில். ஸோ இது இமிடியேட்டா மேல க்ளோஸ் வச்சுட்டு, அடுத்த கேண்டில் இமிடியேட்டா கீழ க்ளோஸ் வச்சிருச்சு. நம்ம சினாரியோ 2ல நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகே. இப்போ நம்ம செல்லிங் என்ட்ரி எடுக்கணும். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் நானு. அதாவது ப்ராபபிலிட்டி எந்தெந்த டைம்ல எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்கும், நான் எவ்வளோ மணி மேனேஜ்மென்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ இந்த 9:33 கேண்டில பேஸ் பண்ணி நாம பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்ணுவோம். நீங்க இந்த 9:33 கேண்டில போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். பேங்க் நிஃப்டில 51,200 புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரைஸ நம்ம சூஸ் பண்ற மாரி இருக்கும். ஓகே. இப்போ நான் 51,200 பேங்க் நிஃப்டில புட் ஆப்ஷன் சார்ட் நான் எடுத்துக்கிறேன். இது பேங்க் நிஃப்டியோட 51,200 புட் ஆப்ஷன் சார்ட். ஸ்பாட் சார்ட்ல நமக்கு என்ட்ரி வந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 9:33 கேண்டில் தான். ஓகே. இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, 50%ல தான் நான் என்ட்ரி எடுப்பேன். கேண்டிலோட ஹைல என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஓகே. இங்க பாருங்க. இந்த 159 காமிக்குது இல்லையா? ஸோ இதுதான் என்னோட என்ட்ரி பாயிண்ட். 159ல நான் என்ட்ரி ஆனேன் அப்படின்னா, என்னோட டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணணும்ல. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஆப்ஷன் பையரா இருக்கும் பொழுது, ஒரு ட்ரேட எடுத்ததுக்கு அப்புறம் மைண்ட் சும்மாவே இருக்காது. பிரைஸ் நம்மளோட என்ட்ரி பிரைஸ்க்கு கீழ வந்தா அப்படியே ஒரு படபடப்பு தோணும். கட் பண்ணலாமா வேணாமான்னு. அதே ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டாப் லாஸ் போடாம ட்ரேட் பண்ணோம்னா, ஸ்டாப் லாஸ மீறி பிரைஸ் கீழ போனாலும் நம்ம அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். எண்ட் ஆஃப் த டே ஹெவி லாஸ்ல போய் விட்டுடும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பிராக்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணுவேன். அதாவது கோடாக் செக்யூரிட்டில பிராக்கெட் ஆர்டர் இருக்கும். இல்ல நீங்க ஒரு சில புரோக்கர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஜிடிடி ஆர்டர்ன்னு சொல்லிட்டு இருக்கும். கோடாக் செக்யூரிட்டிய பொறுத்தவரைக்கும் என்ட்ரி பிரைஸ்ல இந்த 159 என்ட்ரி பண்ணிக்கணும். ஸ்டாப் லாஸ் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல ரூ. 39.75 அந்த ரூ. 39.75 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 159ல இருந்து தான் நம்ம ஒரு 25% ஸ்டாப் லாஸ் வைக்க போறோம் இல்லையா? இந்த 159 டிவைடட் பை 4 போட்டோம் அப்படின்னா, ஒரு 39.75 வரும். அதே அ ஆர்டர்ல டார்கெட்டுமே பிளேஸ் பண்ணலாம். டார்கெட் பார்த்தீங்கன்னா, ரூ. 79.50 அதாவது நம்மளோட என்ட்ரி பிரைஸ்ல இருந்து ரூ. 79.50 ரூ. 79.50 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 238 வரும். நாம இந்த இந்த கேண்டில் முடியும் பொழுதே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். ஓகே. இந்த கேண்டில்ல நம்ம என்ட்ரி எடுத்திருப்பேன் நானு. அதாவது 9:42ல 9:42ல என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு 238 தான் எனக்கு டார்கெட்டு.
இந்த கேண்டல் பாருங்க 9:48 கேண்டல். இந்த கேண்டல் முடியும் பொழுது 9:51 இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துலயே வந்துட்டு எனக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் வந்துட்டு வந்துருச்சு. ஸோ இந்த ப்ராஃபிட் வந்த சந்தோஷத்தோட என்ன பண்ணணும் அப்படின்னா, இம்மீடியட்டா போயிட்டு கில் ஸ்விட்ச வந்துட்டு ஆன் பண்ணிறணும். கில் ஸ்விட்ச வந்துட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா, நாளைக்கு மார்னிங் வரைக்கும் நம்மளால வந்துட்டு ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே. தென் நாளைக்கு வந்துட்டு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால, நிஃப்டிலயுமே இன்னைக்கு வந்துட்டு ஒரு ட்ரேட் வந்துட்டு வந்திருக்கு. நம்ம ட்ரேடு வந்த ட்ரேட எக்ஸ்பிளைன் பண்றத விட, ட்ரேடு வந்துட்டு ஏன் எடுக்கல அப்படின்றத எக்ஸ்பிளைன் வந்துட்டு பண்ணோம் அப்படின்னா, அதுதான் நமக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ நிஃப்டியோட ட்ரேட வந்துட்டு நம்ம பார்த்துரலாம். இது நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட் 3 மினிட் சார்ட். நேத்திக்கு வீடியோ ஃபுல்லா பார்த்திருந்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். ஓகே. நேத்தியோட லாஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு கீழ வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு, இமிடியேட்டா வந்துட்டு மார்க்கெட் மேல வருது. இங்க பாருங்க, இந்த 9:24 கேண்டல் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் ஒரு சாலிடான செல்லிங் கேண்டல். ஓகே. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இமிடியேட்டா வந்துட்டு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க 23,839 இருக்கு. தென் இன்னொரு சப்போர்ட் பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 23,848 இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 23,850 புட் ஆப்ஷன் சார்ட்ட வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இது நிஃப்டியோட 23,850 புட் ஆப்ஷன் சார்ட். நமக்கு ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு என்ட்ரி வந்த கேண்டல் வந்துட்டு இந்த 9:24 கேண்டல். ஸோ நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, 50% வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். 50% அப்படிங்கிறது எதனால வந்துட்டு நம்ம மார்க் பண்றோம் அப்படின்னா, ஆப்ஷன் பிரீமியம் மெல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம இந்த 50%ல வந்துட்டு மார்க் பண்றோம். இங்க பாருங்க ரூ. 105.35 வந்துட்டு காமிக்குது. நான் வந்துட்டு ரூ. 105 ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன். ரூ. 105ல ஆர்டர் பிளேஸ் பண்ணது. இந்த கேண்டலோட லோ வந்துட்டு பாருங்க. ரூ. 106.30 வந்துட்டு இருக்கும். மார்க்கெட் அங்கேருந்து அப்படியே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மேலே போயிடுச்சு. ஸோ அதனால நான் இன்னைக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் ஒரே ஒரு ட்ரேடை பண்ணிட்டு என்னோட கில் ஸ்விட்சை வந்துட்டு நான் ஆன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறப்ப வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு மணி 12:20 ஆகுது. இதுக்கப்புறம் வந்துட்டு என்னால் இன்னைக்கு ட்ரேட் பண்ண முடியாது. நான் நாளைக்கு தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணுவேன். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஒரு ட்ரேட் வந்துட்டு முன்னாடியெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ வந்துட்டு நான் அதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். சப்போஸ் வந்துட்டு ஏதாவது என்ட்ரி வரல, நமக்கு ஒரு நல்ல பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னா, அந்த என்ட்ரியுமே வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகும். மார்னிங் வந்துட்டு பண்ண ப்ராஃபிட்ட வந்துட்டு சேவ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு நான் இத வந்துட்டு ஆன் பண்ணி இன்னைக்கான இத வந்துட்டு நான் முடிச்சுட்டேன். ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிட்டு, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ப்ராஃபிட்ட வந்துட்டு புக் பண்ணிட்டோம். இருந்தாலும் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு ரிவர்சல் ஆயிருக்குன்னு பாருங்களேன். இப்போ நான் 3 மினிட்ஸ் சார்ட் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்றேன். இங்க பாருங்க. இந்த பிளாக் கலர் லைன் அப்படின்றது ஏற்கனவே வந்துட்டு அங்க ஒரு கேப் இருக்கு. லாஸ்ட் 15 மினிட்ஸோட கேப் இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இமிடியேட்டா வந்துட்டு திரும்பியிருக்கு பாருங்க. இது எதனால சொல்றேன் அப்படின்னா, ஒரு 30 மினிட்ஸ்ல வந்துட்டு ஒரு பையிங் ஜோன் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதுல்ல. ஸோ அத தான் நம்ம மீன் பண்ணி வந்துட்டு ட்ரேட் பண்றோம். அதேபோல ஒரு சில கிரைட்டீரியா மேட்ச் ஆனா ட்ரேட் பண்ண போறோம். அதர்வைஸ் வந்துட்டு ட்ரேட் பண்ண போறது கிடையாது. இத தான் வந்துட்டு கோர்ஸ் வீடியோஸ்ல நம்ம வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஓகே. நீங்க நினைக்கலாம், இப்போ இவ்வளோ பெரிய டார்கெட்ட நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். இந்த பிரைஸ் வந்துட்டு இப்படியே இந்த இடத்துலயே வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருந்தது அப்படின்னா, நம்மளோட டார்கெட் வந்துட்டு மிஸ் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு லைவ் மார்க்கெட்ல நமக்கான தேவையான ப்ராஃபிட்ட வந்துட்டு எடுத்துட்டு வெளியில வர்றது அப்படின்றது தான் வந்துட்டு பெஸ்ட்டா வந்துட்டு இருக்கும். ஓகே. இப்போ நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ நம்ம நிஃப்டிக்கு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் குடுப்போம். சேனல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றவங்க நல்லா பாருங்க. இந்த ஏற்கனவே ட்ரிகர் ஆயிருக்கு இல்லையா? இந்த பிரைஸ் எல்லாமே வந்துட்டு நான் வந்துட்டு இந்த லைன்ஸ் எல்லாமே நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு நம்ம பிரைஸ் வந்துட்டு மார்க் பண்ணணும். ஓகே. இங்க பாருங்க. இது வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டல். இன்னைக்கானத மட்டும் மார்க் பண்றேன் நானு. ஏன் அப்டின்னா, நான் ஆல்ரெடி வந்துட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு எனக்கு வந்துட்டு அப்படியே இருக்கும். நீங்க இப்போ நம்ப சொல்லியிருக்கோம்ல கிரைட்டீரியா, அத பேஸ் பண்ணி வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 56 வீடியோஸ் வந்துட்டு இந்த ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்ல வந்துட்டு இருக்கும். நீங்க வந்துட்டு போய் பார்த்துக்கலாம். ஓகே. இது எல்லாமே வந்துட்டு 30 மினிட்ஸ் கேண்டலா இருக்கும். இந்த லாஸ்ட் ஒரு கேண்டல் மட்டும் 15 மினிட்ஸா இருக்கும். அத வந்துட்டு நான் பிளாக் கலர் லைன்ல மார்க் பண்ணிக்கிறேன். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நம்ம சென்செக்ஸோட சார்ட்டும் மார்க் பண்ணிக்கணும்.
இது சென்செக்ஸோட சார்ட்டு. நான் இன்னைக்கு மார்க் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேண்டில், இந்த கேண்டில், இந்த 2 கேண்டில், தென் வந்துட்டு லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பிளாக் கலர் லைன்ல. இங்க பாருங்க, இப்போ நம்ம நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த ஒரு கேப்ப வந்துட்டு ஃபில் பண்ணிடுச்சு. ஆனா சென்செக்ஸ பொறுத்தவரைக்கும் இந்த கேப் வந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ நமக்கு கேப் ட்ரேடிங் வந்துட்டு எப்படி நல்லா பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு சிலர் என்ன நெனச்சிருக்கலாம்னா, சென்செக்ஸ் வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கேப்ப ஃபில் பண்ணிடுச்சு. இனிமேல் வந்துட்டு மார்க்கெட் மேல போகும் அப்டின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவாங்க. ஆனா, இந்த சென்செக்ஸோட சார்ட்ட வந்துட்டு பார்க்க மாட்டாங்க. ஸோ, இந்த ஒரு சில டைம்ல நீங்களே வந்துட்டு பார்த்துருக்கலாம். மார்க்கெட் நல்லா வந்துட்டு கீழ டவுன் ஆயிட்டு, இம்மீடியட்டா வந்துட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். ஸோ, நம்ப 2 சார்ட்டையும் வச்சுட்டு வந்துட்டு ட்ரேட் பண்ணணும். இதுல ஒரு விஷயத்த வந்துட்டு நோட் பண்ணணும். நிஃப்டில வந்துட்டு ட்ரேட் வந்தது அப்டின்னா, சென்செக்ஸ்ல நீங்க வந்துட்டு ட்ரேட வந்துட்டு எடுக்கலாம். அதேபோல சென்செக்ஸ்ல ட்ரேட் வந்தது அப்டின்னா, நிஃப்டில வந்துட்டு எடுக்காதீங்க. புரியுதுங்களா? ஏன் அப்டின்னா, சென்செக்ஸ்ல வந்துட்டு வால்யூம் வந்துட்டு ரொம்ப கம்மியா வந்துட்டு ட்ரேட் ஆகும். ஸோ, அதுக்காக தான் சொல்றது. சப்போஸ் வந்துட்டு சென்செக்ஸ்லயே வந்துட்டு ட்ரேட் வந்தது அப்டின்னா, அத வந்துட்டு எடுக்கலாம். சென்செக்ஸ பேஸ் பண்ணி நிஃப்டில வந்துட்டு ட்ரேட் வந்துட்டு எடுக்கக்கூடாது. ஓகே கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.